வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் மன்னாருக்கு திடீர் விஜயம், மறைமாவட்ட ஆயருடன் சந்திப்பு, மக்களுக்கு காணி உறுதிகளும் வழங்கி வைப்பு. வாக்குகளுக்காக வடக்கை நோக்கி படையெடுக்கும் போலி அரசியல்வாதிகள், ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு. மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்க முடியும், அரசு நம்பிக்கை. வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம், உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. அதிகரித்த வெப்பம், ஹஜ் யாத்ரிகர்கள் 6 சுருண்டு விழுந்து மரணம். அம்பாறை வீரமுனை கிராமத்தில் வரவேற்பு கோபுரம் அமைத்தலில் முருகல் நிலை, ராஜாங்க அமைச்சருக்கு தடை உத்தரவு. ரஜினிகாந்தை சந்தித்த கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான். சமூக ஊடகங்களை கையாள உயர்மட்ட குழு, ரணில் நடவடிக்கை. இலங்கை கடற்பரப்பில் நுழைவதை தவிர்க்க இயலாது, தமிழக மீனவர்கள் அதிரடி. மன்னாருக்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மன்னார் ஆயர் இல்லத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றதுடன் அவருடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்திற்கு 5000 காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ள நிலையில் அவற்றில் 442 உறுதிகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தையொட்டி மாவட்டத்தின் பல பாகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதால் குறித்த திருத்தத்தில் காணப்படும் குறைநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சில அரசியல்வாதிகள் வடக்கில் கூறும் கருத்தினை தெற்கில் கூற அச்சப்படுவதுடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறுவதானது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சியாகும். இது வடக்கு மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அவர்களை ஏமாற்றும் செயலாகும். 13வது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக அவரும் கூற தேவையில்லை. ஏனெனில் 13வது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தில் காணப்படும் குறை நிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். மியன்மாரில் இணைய குற்ற செயல்கள் இடம்பெறும் பகுதியில் பல நாடுகளை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தமது மியன்மார் விஜயத்தின் போது தெரிய வந்ததாக வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். மியன்மாருக்கான விஜயத்தை நிறைவு செய்து நேற்றைய தினம் இலங்கைக்கு மீள திரும்பியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்படி மியன்மாரில் இணைய குற்றச் செயல்கள் இடம்பெறும் பகுதியில் 49 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விரைவில் மீட்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவிற்கு சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ உத்தியோகத்தர்களை மீளவும் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதற்காக வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழுவினர் ரஷ்யாவிற்கு செல்லவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியில் இருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார
பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சியை தொடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதியில் அதிகரித்த வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரைக்கு சென்றவர்களில் 6 பேர் சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு உயிரிழந்த 6 பேரும் தமது நாட்டை சேர்ந்தவர்கள் என ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு வருடாந்த கூட்டத்தின் போது வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்று சவுதி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். 1.8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் பங்கேற்கின்றனர் என்று சவுதி பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹஜ் என்பது உலகின் மிகப்பெரிய மத கூட்டங்களில் ஒன்றாகும் மற்றும் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய வருடாந்திர நிகழ்வாகும். இந்நிலையில் இலங்கையை சேர்ந்த ஹஜ் யாத்ரீகர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்காவிடின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி இருக்க முடியும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சி பாதையில் இருந்து மீண்டு வருகிறது. எமது அரசியல் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அண்மையில் அம்பாந்தோட்டை பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். அம்பாறை, பதுளை, புத்தளம், குருநாகல் போன்ற மாவட்டங்களில் விரைவில் மக்கள் சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சியடைந்திருக்காவிட்டால் கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்னிலைப்படுத்தியிருப்போம். எதிர்வரும் தேர்தலில் அவருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சி ரீதியாகவே தீர்மானம் மேற்கொள்வோம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீரமுனி கிராம வீதி வரவேற்பு கோபுரம் அமைக்க அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த பணியினை ஆரம்பித்து வைக்க அடிக்கல் நட வருகை தந்த ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரதேசத்திற்குட்பட்டதும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் உட்பட்ட சம்மாந்துறை ஆண்டியடி சந்தை என்னும் இடத்தில் வீரமுனிக்கு செல்லும் வீதியில் வீரமுனி பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருந்தது. இந்த நிலையில் விழாவினை நடத்துவதனால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் இன கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியமுள்ளதோடு பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குலைவு ஏற்படக்கூடிய நிலை இருப்பதனால் விழாவை நடத்துவது உசிதமானது அல்ல. எனவே இந்த நிகழ்வினை நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால், கிராமோத்தியோத்தர் பிரதீபன் உட்பட சிலருக்கு கோபுரம் அமைப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த இடத்திற்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வருகை தந்திருந்த நிலையில் சம்மாந்துறை போலீசாரினால் நீதிமன்ற தடை உத்தரவு வாசிக்கப்பட்டது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அமைதியாக அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளதோடு வீரமுனை பிரதேச மக்களினால் குறித்த நீதிமன்ற உத்தரவை மீறி கம்பிகூடுகள் நாட்டப்பட்டன. இதனால் முஸ்லிம் தமிழ் இனத்தவர்களுக்கிடையில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு போலீஸ் உயர் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்தவர்களும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இந்திய திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு இன்றைய தினம் விஜயவாடாவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் உள்ள தோட்ட சமூகத்தின் 200வது ஆண்டுக்கான நினைவு முத்திரை செந்தில் தொண்டமானால் ரஜினிகாந்திற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. குறித்த கூட்டமானது இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இக்கூட்டம் இடம்பெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைமை விடயத்தில் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதுடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவும் முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி. ஸ்ரீதரன், எம். ஏ. சுமந்திரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், கலையரசன்,
பிரதான கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கம், சட்டத்தரணி KV தவராசா உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். சிங்கள, தமிழ், முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த புதிய முறைமை கண்டறியப்படும் வரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மாகாண சபை முறைமை தற்போதைய வடிவத்திலேயே தொடரும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், தேசிய பிரச்சினைக்கு மாகாண சபை முறைமையை தீர்வாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மாகாண சபையானது தமக்கு கிடைத்த உரிமை என தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் நம்புகின்றன. எனவே அந்த முறைமையை நீக்குவது தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்கும். இனப்பிரச்சினைக்கு இடைக்கால தீர்வாக மாகாண சபை முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எனினும் அது நிரந்தர தீர்வாகாது என்ற அடிப்படையில் நிரந்தர தீர்வை கண்டறியும் வரை அந்த முறையை தற்போதைய வடிவத்தில் தொடர்வதே தமது கட்சியின் கொள்கை. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இனவாதம் தோல்வியுற்றிருக்கும் என அனுரகுமார மேலும் தெரிவித்தார். பிரதான ஊடகங்கள் தவிர்ந்த சமூக ஊடகங்களை கையாள்வதற்காக 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் கவனிக்கும் உச்ச அமைப்பாக செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதானி சாகல ரத்நாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசல் ராஜபக்சவும் இந்த குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் குழுவில் பணியாற்ற மறுத்துவிட்டார் எனவும் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைவது தவிர்க்க இயலாது என தமிழகத்தின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஒருபோதும் பாதிக்கும் நோக்கம் தமிழக மீனவர்களுக்கு கிடையாது எனவும் அவர்களின் பிரச்சினைகளை உணர்ந்து சகோதர மனப்பான்மையுடனேயே தாம் செயல்படுவதாகவும் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து இயந்திரமயமாக்கப்பட்ட படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் P. ஜெயசுராஜா தெரிவித்துள்ளார். எனினும் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை தடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண மீனவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள நிலையில் தமிழக மீனவர்களின் இந்த கருத்து மீனவர்களிடையே அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இறுதியாகவும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத நுழைவு மற்றும் மீன்பிடியை தடுக்க வேண்டும் என வடமாகாண மீனவ கூட்டுறவு சம்மேளனங்களின் தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பில் தமிழ்நாட்டு மீனவர்கள் நுழைவது திட்டமிட்ட ஒன்றல்ல என்றாலும் அதை தவிர்க்க முடியாமல் உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான கடற்பரப்பு மிகவும் குறுகியது எனவும் படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயசுராஜா தெரிவித்துள்ளமை வடமாகாண மீனவர்களை மேலும் அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அதிகரித்துள்ள விலைகளுடன் ஒப்பிடுகையில் கையடக்க தொலைபேசிகளின் விலை குறைப்பு போதாது என அகில இலங்கை தொடர்பாடல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசிகளின் விலை 300 முதல் 400% வரை அதிகரித்தது. ஆனால் 30 முதல் 35% வரையே குறைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை கட்டுப்படியாகவில்லை. மேலும் கையடக்க தொலைபேசிகளை அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மரக்கறிகளின் விலைகள் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பேலியகுடை மெனிங் சந்தையில் 1 கிலோ கரட் 300 ரூபாவாகவும் 1 கிலோ போஞ்சி 500 ரூபாவாகவும் 1 கிலோ பீட்ரூட் 450 ரூபாவாகவும் 1 கிலோ லீக்ஸ் 500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு 1 கிலோ தக்காளி 400 ரூபாவாகவும் 1 கிலோ பச்சை மிளகாய் 300 ரூபாவாகவும் 1 கிலோ கறி மிளகாய் 450 ரூபாவாகவும் 1 கிலோ கத்தரிக்காய் 460 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ தேசிக்காய் 1200 ரூபாவாகவும் 1 கிலோ இஞ்சி 2700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை நாரகன்பட்டி சந்தையில் 1 கிலோ கேரட் 480 ரூபாவாகவும் 1 கிலோ போஞ்சி 700 ரூபாவாகவும் 1 கிலோ பீட்ரூட் 680 ரூபாவாகவும் 1 கிலோ லீக்ஸ் 700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதோடு 1 கிலோ பச்சை மிளகாய் 400 ரூபாவாகவும் 1 கிலோ கறி மிளகாய் 600 ரூபாவாகவும் 1 கிலோ கத்தரிக்காய் 600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ தேசிக்காய் 1400 ரூபாவாகவும் 1 கிலோ இஞ்சி 3700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து பதலை நோக்கி சென்ற உடரட்ட மெனிக்கே ரயிலில் பயணித்த வெளிநாட்டு யுவதியொருவர் ரயில் பாதையில் உள்ள சுரங்கத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் 23 வயதுடைய பிலோஸ் அனஸ்தாசியா என்ற உக்ரைன் யுவதியே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருந்த இவர் குடும்பத்தாருடன் ஏல பகுதிக்கு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒஹியா மற்றும் பட்டிப்பொல ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள சுரங்கப்பாதையில் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த யுவதி அந்த ரயிலில் ஹப்புத்தளை ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தியத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மதுரை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.